நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர்ல சிறுவாணி ரோட்ல இருக்க சுண்டக்காமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ இவங்களோட பங்களாக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. இப்போ இவங்களோட லேபர் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி உள்ள டேங்க் போதுமானதுங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்ட் இந்த மாதிரி கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே அந்த டேங்கை உள்ள இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவை இல்லைங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்க கார் பார்க்கிங் தான் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு இந்த டேங்க் உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. முனையெல்லாம் செப்டிக் டேங்க் கட்டியிருப்பீங்க. கட்டுனீங்கன்னா அது நிறைஞ்சதும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. இதுக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே செரிமானம் ஆயிருங்க. அதனால் வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. இந்த 5 அறைகள்லேயே உள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக செரிமானம் ஆயிருங்க. வெளியே வர்ற தண்ணி சுத்திகரிச்ச தண்ணியாக தாங்க வெளியே வரும். அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்களே, தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிடுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி ரீஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உள்ளே வர மனித கழிவுகள் செரிமானமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பாக்டீரியாவெல்லாம் ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த டேங்கை பொறுத்த வரைக்குமே பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்கையே செஞ்சுருக்கோங்க. அதனால் நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ இல்லை இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்குக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ.